ஹாய், இன்னைக்கு ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்மேஷனில் செகண்ட் ப்ராப்ளம் பார்க்கலாம். கொஸ்டின் என்னன்னா, ஷோ தட் த ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்மேஷன் ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் வேல்யூ கொடுத்துட்டாங்க. அது ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்மேஷன் என்னன்னு சொல்லியிருக்காங்க. இதோடைய ஆன்சர் வருதா, இதுக்கு ஃபோரியர் இந்த ஸ்மால் எஃப் ஆஃப் எக்ஸுக்கு ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்மேஷன் வந்தால் இந்த ஆன்சர் கிடைக்குது அப்படின்னு சொல்லணும். அதை தான் ஷோ தட்னு சொல்லிட்டாங்க. அடுத்தது செகண்டாக என்ன சொல்லியிருக்காங்க, ஹென்ஸ் டெடியூஸ் தட். இதுலேருந்து நான் என்ன டெடியூஸ் பண்ணி கொடுக்கணும், இந்த இன்டெக்ரலோடைய வேல்யூ π/4ன்னு சொல்லணும். ஓகேவா, இது செகண்ட். அது தேர்டாக என்ன கேட்டிருக்காங்க, யூஸிங் பர்சவல்ஸ் ஐடென்டி ஷோ தட் இந்த இன்டெக்ரலோடைய வேல்யூ வந்து எனக்கு π/15ன்னு சொல்லணும். ஓகேவா, இதில் ஆக்சுவலாக 3 கொஷின் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்மேஷன் கண்டுபிடிக்கிறது, இந்த ஆன்சரை வெரிஃபை பண்ணணும். அப்புறம் அதுலேருந்து டெடியூஸ் பண்ணி இந்த இன்டெக்ரல் வேல்யூ π/4ஆன்னு கேட்குறாங்க. அடுத்தது பர்சவல்ஸ் ஐடென்டியை யூஸ் பண்ணி அவங்களே என்ன ஃபார்முலா இந்த இன்டெக்ரலுக்கு யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. இந்த ஐடென்டியை யூஸ் பண்ணி அதோட வேல்யூ வந்து π/15ன்னு ப்ரூஃப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா, இப்போ இந்த கொஷினுக்கு ஜஸ்ட் நம்ம ஒரு 3 ஃபார்முலா தெரிஞ்சாலே போதும். இந்த ப்ராப்ளத்தை நம்ம ஈஸியாக போட்டுடலாம். என்னென்னா, ஃபஸ்ட்டு ஃபார்முலா ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்மேஷன், அடுத்தது செகண்ட் வந்து இன்வர்ஸ் ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்மேஷன், தேர்டு ஃபார்முலா வந்து பர்சவல்ஸ் ஐடென்டி. இந்த 3 இன்டெக்ரல் வேல்யூ இந்த 3 ஃபார்முலாஸ் தெரிஞ்சாலே நமக்கு போதும். இந்த ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்மேஷன் எந்த ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்மேஷன் கொடுத்தாலுமே இந்த 3 ஃபார்முலா தெரிஞ்சாலே போதும், நம்ம சால்வ் பண்ணிடலாம். சரியா, சரி, இப்போ ப்ராப்ளத்தில் போகலாம். ஃபஸ்ட்டு ஸ்மால் எஃப் ஆஃப் எக்ஸ் கொடுத்துட்டாங்க. இதுக்கு ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்மேஷன் கண்டுபிடிக்கணும். ஸோ ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்மேஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா என்னென்னு, எஃப் ஆஃப் எஸ் இஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எஸ் இஸ் ஈக்குவல் டு ஃபார்முலா என்ன சொல்லியிருக்காங்க, இது கொடுத்துருக்கோம் இல்லையா, 1/√2π -∞ to +∞ இல்லையா. -∞ to +∞னா நம்ம இன்டெக்ரல் வேல்யூ லிமிட் பார்க்கணும். நம்மளோட லிமிட் எப்படி இருக்குது, இங்கே பார்க்குறோம். எனக்கு கிரேட்டர் தென் ஏலேருந்து அப்படின்னா இது எப்படி பிரிப்போம், நமக்கு ஆல்ரெடி தெரியும் இல்லையா. இது வந்து -a + a, இது வந்து a to +∞ -∞. mod x வந்து லெஸ் தென் ஏன்னா என்ன அர்த்தம், -aக்கும் +aக்கும் இன் பிட்வீனில் என்ன வேல்யூ எடுக்குது, என்னோடய எஃப் ஆஃப் எக்ஸு a² - x². அப்புறம் என்ன சொல்லியிருக்காங்க, mod x கிரேட்டர் தென் ஏன்னா -aலேருந்து ∞ வரைக்கும் +a to ∞. இதோடைய வேல்யூலாம் என்னன்னு சொல்லியிருக்காங்க, 0ன்னு சொல்லிட்டாங்க. அப்போ ஒன்லி நம்ம ஃபங்க்ஷன் எங்கே மட்டும்தான் வேல்யூ எடுக்குது, -a to +a மட்டும்தான். ஓகேவா, மீதி இடத்துலலாம் வந்து 0 ஆகிடும். அப்போ நம்ம வந்து -∞ to +∞ இதான் கொஸ்டினில் இருக்குது. ஃபார்முலாவில் -∞ to +∞ தான். ஆனால் -∞ to +∞க்குள்ளே இந்த -a to -∞ வேல்யூ 0, a to ∞ வேல்யூ 0. அப்போ இந்த வேல்யூ மட்டும் தானே இருக்குது. அதனால் நம்ம இதை மட்டும் டேரெக்டாக போட்டால் போதும். அப்போ இதை எழுதணும்னா எனக்கு என்ன கிடைக்கும், -a to +a. அந்த இன்டெக்ரலில் வேல்யூ எனக்கு என்ன இருக்குது, எஃப் ஆஃப் எக்ஸுக்கு பதிலாக a² - x². ஏன்னா எஃப் ஆஃப் எக்ஸோடைய வேல்யூ நம்ம என்ன சொல்லியிருக்கோம், a² - x² தான் இந்த -aக்கும் +aக்கும் இன் பிட்வீனில் எடுக்குதுன்னு சொல்லிட்டோம். அதர்வைஸ்லாம் 0. சரியா, சரி, அப்போ a² - x². அடுத்தது என்ன இருக்குது, e⁻isx × dx. e⁻ix எப்படி எழுதிக்கலாம், cos x + i sin xன்னு எழுதிக்கலாமா. அதில் ஓகே, இப்போது இந்த -a to +a எப்படி எழுதிக்கலாம், 2 times of 0 to aன்னு எழுதிக்கலாமா அந்த இன்டெக்ரல் ஃபார்முலாவில் இருந்து. அப்போ 2 times of 0 to a, இந்த -a to +a. ஆனால் கீழே என்ன இருக்குது, ஆல்ரெடி 1/2π இருக்குது. ஸோ அப்போ அந்த 2π எழுதிட்டோம். உள்ளே என்னென்ன இருக்குது, a² - x². e⁻ix எப்படி எழுதிக்கலாம், cos x + i sin x × dx. ஓகேவா, சரி, இப்போ நம்ம என்ன பண்ணணும், ஈவன் ஆட் ஃபங்க்ஷன் பார்க்கணும் இல்லையா. ஆட் ஃபங்க்ஷனோடைய வேல்யூலாம் இன்டெக்ரலுக்குள்ளே 0 ஈவன் ஃபங்க்ஷன் வேல்யூ தான் இருக்கும். ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணிடும், இந்த sin x வந்து 0 ஆகிடும். ஆக்சுவலாக அது வந்து -a to +aக்குள்ளேயே அதை போட்டுருவோம். அதனால் நம்ம இங்கே என்ன பண்ணிடலாம், cos x மட்டும் எழுதிக்கலாம். ஏன்னா -a to +aக்குள்ளே தான் இந்த இன்டெக்ரல் வேல்யூ ஆட் ஃபங்க்ஷன் வந்து 0. அப்போ அதெல்லாம் போய்ட்டு எனக்கு ரிமைனிங் என்ன வரும், cos x தான் வந்து ஈவன் ஃபங்க்ஷனாக இருக்கும். ஆட் ஃபங்க்ஷன் ஈவன் ஃபங்க்ஷன் செக் பண்ணுறதெல்லாம் அந்த ஃபஸ்ட்டு ப்ராப்ளத்தில் கிளியராக கொடுத்துருக்கேன், அதை பார்த்துக்கோங்க. சரிங்களா, டவுட் இருந்தால். இப்போ காஸ் மட்டும்தான் ஈவன் ஃபங்க்ஷனாக இருக்கும். அதனால் cos x மட்டும்தான் வச்சுருக்கோம், cos sx. ஓகேவா, அது மட்டும்தான் இருக்குது. சரி, இப்போது நம்ம இன்டெக்ரல் பண்ண போகிறோம். என்னென்ன ஃபங்க்ஷன் இருக்குது, 2 கேன்சல் ஆகிட்டுனா இங்கே மேலே 2 இருக்குது, கீழே √2 இருக்குது இல்லையா.
அப்போ அது கேன்சல் ஆகிட்டுனா மேலே ஒரு ரூட் இருக்கும். அப்போ √2 π 0 to a ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு cos sx dx இதுதான் இருக்குது. இப்போ இதை நம்ம இன்டகிரேட் பண்ண போகிறோம். நமக்கு udv ஃபார்முலா தெரியும் இல்லையா? என்னது? இன்டகிரல் ஆஃப் udv ஈக்குவல் டு uv மைனஸ் u dash v1 ப்ளஸ் u டபுள் டேஷ் v2 மைனஸ் அண்ட் so on. ஓகேவா? சரி, இதுதான் இந்த ஃபார்முலா, பெர்னோலி ஃபார்முலா. இப்போ பெர்னோலி ஃபார்முலாலேருந்து யூவோடைய வேல்யூ என்ன இருக்குது எனக்கு? யூங்கிறது ஏ ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர், டிவிங்கிறது காஸ் எஸ்எக்ஸ். ஓகேவா? அப்போ ஃபஸ்ட்டு என்னதுங்க? யூ டேஷ் கண்டுபிடிக்கணும். யூ டேஷ் அப்போ டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும் எக்ஸை பொறுத்து. ஏங்கிறது கான்ஸ்டன்ட்டு. அப்போ அதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் எனக்கு என்ன வரும்? ஏ வந்து 0 ஆகிடும். எக்ஸ் ஸ்கொயரை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் ஆல்ரெடி மைனஸ் இருக்குது, ஏ 0 மைனஸ் போட்டால் எக்ஸ் ஸ்கொயரை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 2x. அந்த மாதிரி இங்கே v கண்டுபிடிக்கணும். விங்கிறது என்னென்னா இன்டகிரேஷன் ஆஃப் டிவி. அப்போது விங்கிறது இன்டகிரேஷன் ஆஃப் டிவி. அப்போ இதை இன்டகிரேட் பண்ணால் எனக்கு என்ன கிடைக்கும்? காஸ் எக்ஸ்எக்ஸை காஸ் பண்ணால் சைன், ஸோ சைன் எஸ்எக்ஸ். ஸோ மறுபடியும் எஸ்எக்ஸ்ன்னு இருக்கிறதுனால இது இன்னொரு தடவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் எனக்கு எஸ் கிடைக்கும். அப்போ இதை இன்டகிரேட் பண்ணால் எனக்கு என்ன கிடைக்கும்? சைன் எஸ்எக்ஸ் பை எஸ். அடுத்தது என்ன இருக்குது? யூ டபுள் டேஷ். அப்போ யூ டபுள் டேஷ் கண்டுபிடிச்சா இது இன்னொரு தடவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் மைனஸ் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். ஸோ கான்ஸ்டன்ட்டு -2 இதுக்கு, எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1, அதனால் -2 மட்டும் போட்டோம். அடுத்தது என்னது? v1 கண்டுபிடிக்கணும். v1ங்கிறது வியை இன்னொரு தடவை இன்டகிரேட் பண்ணுறது, இன்டகிரேஷன் ஆஃப் v. அப்போது இங்கே சைன் எஸ்எக்ஸை இன்டகிரேட் பண்ணால் என்ன வரும்? மைனஸ் காஸ் எஸ்எக்ஸ் பை எஸ். ஆல்ரெடி ஒரு எஸ் இருக்குது, இப்போ ஒரு எஸ் வந்துடுச்சு. அப்போ என்னது? எஸ் ஸ்கொயர். ஓகேவா? சரி, அடுத்தது யூ ட்ரிபிள் டேஷ் பண்ணால் எனக்கு என்ன கிடைக்கும்? யூ ட்ரிபிள் டேஷ்னால் இது கான்ஸ்டன்ட் டேர்ம், ஸோ 0 ஆகிடும். 0 இங்கே யூ ட்ரிபிள் டேஷ் கூட அடுத்து மல்டிபிள் பண்ண, அதனால எனக்கு அது தேவையில்லை, இங்கே நான் ஸ்டாப் பண்ணிக்கிறேன். ஓகேவா? u2 வரைக்கும் நம்ம கண்டுபிடிச்சா போதும், யூ ட்ரிபிள் டேஷ்லாம் கண்டுபிடிக்க தேவையில்லை. அதனால் v2 மட்டும் கண்டுபிடிச்சிக்கிறோம். ஏன்னா v2ங்கிறது யூ டபுள் டேஷ் கூட மல்டிபிள் பண்ணுறது. இப்போ v2ங்கிறது என்னது? இன்டகிரேஷன் ஆஃப் v1. இதை இன்னொரு தடவை இன்டகிரேட் பண்ணணும். அப்போது மைனஸ் காஸ் எக்ஸை பண்ணால் சைன் எஸ்எக்ஸ் பை எஸ். ஆல்ரெடி எஸ் ஸ்கொயர் இருக்குது, அப்போ என்னவாயிடும்? எஸ் கியூப். ஓகேவா? இப்போ இதை போய் சப்ஸ்டியூட் பண்ணலாமா? சரி வாங்க பண்ணால் என்ன வரும்? √2π. இந்த இன்டகிரேஷன் வேல்யூ தான் நம்ம இப்போ கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லையா? ஃபஸ்ட் ஃபார்முலா என்னது? யூவி. யூவும் வியும் எழுதணும். அப்போது ஃபஸ்ட்டு யூங்கிறது என்னது? ஏ ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர். விங்கிறது வந்து சைன் எஸ்எக்ஸ் பை எஸ். அடுத்தது என்னது? மைனஸ் யூ டேஷ். யூ டேஷுங்கிறது -2x. யூ டேஷ் கூட என்ன மல்டிபிள் ஆகிருக்கு? v1. v1 வேல்யூ மைனஸ் காஸ் எஸ்எக்ஸ் பை எஸ் ஸ்கொயர். அடுத்தது என்னது? ப்ளஸ் யூ டபுள் டேஷ். யூ டபுள் டேஷ் வேல்யூ என்னது? -2 v இன்ட்டு v2. v2 வேல்யூ மைனஸ் சைன் எஸ்எக்ஸ் பை எஸ் கியூப். லிமிட் வேல்யூ 0 to a. ஸோ இப்போ எனக்கு என்ன கிடைக்கும்? 0 to 2π a ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு சைன் எஸ்எக்ஸ் பை எஸ். இது என்னது? மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு, அப்புறம் ஒரு மைனஸ். ஸோ மைனஸ் 2x காஸ் எஸ்எக்ஸ் பை எஸ் ஸ்கொயர். இங்கே என்னது? மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ். ஸோ 2 times ஆஃப் சைன் எஸ்எக்ஸ் பை எஸ் கியூப். லிமிட் வேல்யூ 0 to a. ஸோ இப்போ அப்பர் லிமிட்டை சப்ஸ்டியூட் பண்ணால் ஃபஸ்ட்டு டேர்ம் 0 ஆகிடும். காமனாக இருக்க √2π 2π மட்டும் எழுதிக்கலாம். ஸோ ஏவை ஃபஸ்ட்டு சப்ஸ்டியூட் அப்பர் லிமிட் பண்ணும்போது இந்த டேர்ம் 0. இந்த டேர்மில் என்ன வரும்? மைனஸ் இருக்குது, 2 எக்ஸுக்கு பதிலாக ஏ போடுறோம் இல்லையா? ஏ காஸ் எஸ்ஏ பை எஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 2 times ஆஃப் சைன் எஸ்ஏ பை எஸ் கியூப். அடுத்தது லோயர் லிமிட் மைனஸ் எக்ஸுக்கு பதிலாக 0 போட்டால் என்ன வரும்? ஒரு ஏ ஸ்கொயர். அடுத்து இது சைன் ஃபங்க்ஷன் இல்லையா? அப்போ சைன் எஸ்எக்ஸ், சைன் 0 0 ஆகிடும். இந்த டேர்மும் சைன் 0 0 ஆகிடும். அப்போ லோயர் லிமிட் போடும்போது இந்த டேர்ம் மட்டும்தான் வரும். ஆல்ரெடி ஒரு மைனஸ் இருக்கா? மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். ஸோ
இங்கேயும் எக்ஸுக்கு பதிலாக 0 போடும்போது என்ன ஆகிடும் 0. அப்போ என்ன லோயர் லிமிட் சப்ஸ்டியூட் பண்ணும்போது 3 டேர்முமே 0 ஆகிடுது. sin 0 0, இங்கேயும் sin 0 0, இங்கே எக்ஸை மல்டிபிள் பண்ணுறதுனால இந்த டேர்மும் 0. அப்போ இது மட்டும் தான் எனக்கு கிடைக்கும். இப்போ இதுலேருந்து 2வை காமனாக வெளியே எடுத்துக்கலாமா? அப்போ 2 √2 π ப்ளஸ் டேர்மை ஃபஸ்ட்டு எழுதிக்கிறேன். sin SA/s³ minus a into cos SA/s². ஓகே, அப்போ அது காமன் ஃபேக்டர் s³ இருக்கனால காமன் ஃபேக்டர் எடுத்துக்கலாமா? அப்போ காமன் ஃபேக்டர் எடுத்தால் எனக்கு என்ன வரும்? √2 π sin SA, இங்கே s² தான் இருக்குது. அப்போ மேலேயும் கீழேயும் s-ஆல் மல்டிபிள் பண்ணிக்கிறேன். அப்போது மைனஸ் as cos SA/s³. அவ்வளோதான். இதுதான் எனக்கு என்னது f of s உடைய வேல்யூ. ஓகேவா? அப்போ ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்மேஷன் கண்டுபிடிச்சிட்டோம். ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்மேஷன் 2√π sin as minus as cos as divided by s³. அதான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க இல்லையா? நமக்கு அதுதான் கிடச்சிருக்கு. சரி, இப்போ என்ன பண்ணிட்டோம்? ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்மேஷன் கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்தது என்ன பண்ணணும்? ரெடியூஸ் தட்னு ஒன்று கொடுத்துருக்காங்க இல்லையா? இந்த இன்டெக்ரல் வேல்யூ கண்டுபிடிக்கிறோம். ஆல்ரெடி நமக்கு நான் சொல்லியிருக்கேன் ஹோல் ஸ்கொயர் இல்லாமல் இது எப்படி கண்டுபிடிக்கணும்னா நம்ம f of s வச்சு தான் டிசைட் பண்ணணும். நம்மளோட f of s ஆன்சர் என்ன கிடச்சிச்சு? இதானே நம்மளுடைய f of s. ஸோ இதை வச்சு தான் பார்க்கணும். இதுக்கு ஹோல் ஸ்கொயர் மாதிரி இருந்துச்சுன்னா பார்சவல் ஐடென்டிட்டி யூஸ் பண்ணணும். அப்படியே இருந்தது அப்படின்னா நம்ம இன்வர்ஸ் ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்மேஷன் அப்ளை பண்ணணும். இங்கே பாருங்கள், இந்த ஃபஸ்ட் இன்டெக்ரலில் ஸ்கொயர் டேர்மே கொடுக்கல, ஹோல் ஸ்கொயரே இல்லை. ஸோ அப்போ இதை அப்படியே அப்ளை பண்ணாலே எனக்கு இன்வர்ஸ் ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்மேஷன் அப்ளை பண்ணாலே இது கிடச்சிரும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஸோ இதை ஹோல் ஸ்கொயர் பண்ணால் தான் எனக்கு ஆன்சர் கிடைக்குங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா பார்சவல்ஸ் யூஸ் பண்ணணும். இது பாருங்கள், இது அப்படியே இருக்க மாதிரி தான் இருக்குது. ஸோ அப்போ நான் என்ன பண்ணிடுறேன்? இன்வர்ஸ் ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்மேஷனை அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ இன்வர்ஸ் ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்மேஷன் அப்ளை பண்ணால் எனக்கு என்ன கிடைக்கும் பார்க்கலாமா? சரி, அப்போ f of sலேருந்து இன்வர்ஸ் ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்மேஷனுடைய ஃபார்முலா இருக்கு இல்லையா? இதை எழுதிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஒன்றுக்கு பை இன்வர்ஷன் ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்மேஷன் அப்ளை பண்ணுறோம். இதோடைய ஃபார்முலா நமக்கு என்ன தெரியும்? ஆல்ரெடி நம்ம எழுதியிருக்கோம் இல்லையா? இதுதான் இன்வர்ஷன் ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்மேஷன். ஸோ இதில் வந்து நம்ம இப்போ வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணாலே போதும். ஸோ f of x is equal to எனக்கு என்ன கிடைக்கும்? 1/√2π minus infinity to plus infinity f of s வேல்யூ. f of sங்கிறது இதுதான் நமக்கு கிடச்சிருக்கு இல்லையா? f of s ஃபைனலாக நமக்கு கிடச்சிருக்கிறது என்னது? இந்த 2 வேல்யூ தான் என்னுடைய f of s. ஸோ அதுதான் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் இங்கே f of s உடைய வேல்யூ. சரியா? அப்போ f of s நம்ம இங்கே எழுதிக்கிறோம். ஸோ f of s வேல்யூ எனக்கு என்ன கிடச்சிருக்கு? 2 times of √2π sin as minus as cos as by s³. இது f of s. அடுத்தது ஃபார்முலாவில் என்ன இருக்குது? இன்ட்டு e power minus ix. ஸோ e power minus ixங்கிறது என்னது? cos sx minus I sin sx இன்ட்டு dx. அவ்வளோதான், நம்ம ஃபார்முலாவில் இருக்கிற வேல்யூலாம் சப்ஸ்டிட் பண்ணி இங்கே எழுதிட்டோம். சரிங்களா? சரி, இப்போ இந்த ஒரு √2 கேன்சல் ஆகிடுமா? அடுத்தது இங்கே √π வந்து பையன் ஆகிடும். இங்கே 2 இருக்குது. ஸோ அப்போ 2 times of π, இந்த மைனஸ் இன்ஃபினிட்டி டு ப்ளஸ் இன்ஃபினிட்டி இருக்கு இல்லையா? சரி, அதில் எப்படி எடுக்கலாம்? 2 times ஆஃப்னு எடுக்கலாமா? அப்போ 2 times ஆஃப் 0 to infinity மைனஸ் இன்ஃபினிட்டி ப்ளஸ் இன்ஃபினிட்டி 2 times ஆஃப் 0 to infinity எழுதிட்டேன். சரியா? இந்த 2வை வெளியே எடுத்தாச்சு. இந்த √π வேல்யூ பை ஆகிட்டேன். இப்போ மீதி இருக்கிறத மட்டும் எழுதிக்கிறேன். இப்போ நம்ம அந்த காஸ் ஈவன் மாதிரி இன்டெக்ரலில் பிரிக்கும் போது என்ன ஆகிடும்? எனக்கு காஸ் மட்டும்தான் கிடைக்கும். ஈவன் ஃபங்க்ஷனில் சைன் காலி ஆகிடும் இல்லையா? அப்போ எனக்கு ரிமைனிங் என்ன இருக்குது? சைன் as minus as cos as by s³ into cos sx into dx. ஏன்னா என்ன ஆகிடும்? இது ஈவன் ஃபங்க்ஷனுங்கிறதுனால இன்டெக்ரல் வேல்யூக்குள்ளே 0 ஆகிடும். சரி, இப்போ ரிமைனிங் என்ன இருக்குது? f of x equal to 4π 0 to infinity இந்த வேல்யூஸ் தான் இருக்குது இல்லையா? ஸோ இப்போ நான் இதை என்ன பண்ணிக்கிறேன்னா எழுதிக்கலாம். sin as
காஸ் ஏஎஸ் பை எஸ் கியூப் கொஸ்டினோட கம்பேர் பண்ணி எழுதிக்கிறோம். ஓகேவா? கொஸ்டினில் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, எல்லாமே டீயில் கொடுத்துருப்பாங்க இல்லையா? இங்கே பாருங்கள், சைன் டி மைனஸ் டி காஸ் டின்னு இருக்குது, கீழே டி கியூப் இருக்குது. அப்போ இங்கே பாருங்கள், ஏஎஸ்க்கு பதிலாக என்ன கொடுத்தா போதும், ஜஸ்ட்டு டி கொடுத்தாலே போதும் இல்லையா? இதை மட்டும் கம்பேர் பண்ணி பார்க்கலாம். என்ன கொடுத்துருக்காங்க, இன்டெக்ரலுக்குள்ளே இன்டெக்ரல் 0 to infinity இருக்குது, சைன் ஏஎஸ் இருக்குது இங்கே. ஆனால் இங்கே கொஸ்டினில் சைன் டி கொடுத்துருக்காங்க மைனஸ் டி காஸ் டி. அப்போ இந்த ஏஎஸ்க்கு பதிலாக நான் என்ன கொடுத்தா போதும், டி கொடுத்தா போதும் இல்லையா? சரி, அடுத்தது ஒன்று, இந்த காஸ் எக்ஸுங்கிறது அந்த இன்டெக்ரலுக்குள்ளே கண்டுபிடிக்க சொல்ல, நமக்கு வந்து கொடுத்துருக்க இன்டெக்ரலுக்குள்ளே இது மட்டும்தான் இருக்குது. காஸ் டேர்மு இங்கே எக்ஸ்ட்ரா இருக்குது. அப்போ காஸ் டேர்மு இதுலேருந்து நம்ம ரிமூவ் பண்ணோன்னா என்ன பண்ணலாம், எக்ஸுக்கு எந்த வேல்யூ கொடுத்தா இந்த டேர்ம் வந்து காலியாகும் அப்படின்னு பார்த்தா என்ன இருக்குது, எக்ஸுக்கு பதிலாக 0 அப்படின்னு நம்ம கொடுத்தோம்னா புட் எக்ஸ் ஈக்குவல் டு 0, காஸ் 0 வேல்யூ என்னது 1. அப்போ 1ஓட எந்த டேர்மை மல்டிபிள் பண்ணாலும் அந்த டேர்ம் மட்டும்தான் இருக்கும். ஸோ அப்போ இந்த டேர்ம் மட்டும்தான் கிடைக்கும், இதோட வேல்யூ 1 ஆகிடும். அப்போ எக்ஸுக்கு பதிலாக 0 கொடுக்குறோம். ஸோ எஃப் ஆஃப் 0 ஈக்குவல் டு 4 0 to infinity. அதே மாதிரி நம்ம அடுத்தது என்ன பண்ணிக்கிறோம்னா, எல்லாத்தையும் ஒரே சப்ஸ்டியூஷன்லேயே பண்ணிக்கலாம் சரியா? ஸோ எக்ஸுக்கு பதிலாக 0 கொடுத்தாச்சு, ஏஎஸ்க்கு பதிலாக என்ன கொடுக்க சொன்னேன், டி கொடுக்க சொன்னோம் இல்லையா? அப்போ ஏஎஸ்க்கு பதிலாக டி கொடுத்துட்டோன்னா, இதில் ஏஎஸ்க்கு பதிலாக டி கொடுத்தாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணோம், இன்டெக்ரல் எல்லாத்தையும் சேஞ்ச் பண்ணணும் இல்லையா? அப்போ சேஞ்ச் பண்ணும்போது ஃபஸ்ட்டு எஸ்ஸோடைய வேல்யூ இதுலேருந்து கண்டுபிடிக்கிறோம். இதுலேருந்து எஸ் கண்டுபிடிச்சா என்ன வரும், எஸ் இஸ் ஈக்குவல் டு டி பை ஏவா, இந்த ஏ இங்கே வந்துடும். இப்போ டிஎக்ஸ் தான் நமக்கு கொடுத்துருக்காங்க. அதில் நம்ம என்ன பண்ணணும், அடுத்தது டிஎஸ் கண்டுபிடிக்கணும். டிஎஸ் கண்டுபிடிச்சா இதுலேருந்து என்ன வரும், டிஎஸ் இஸ் ஈக்குவல் டு டிடி பை ஏ. ஓகேவா? ஸோ இப்போ இது எல்லாத்துக்கும் என்ன பண்ணும், டி டேர்மாக கன்வெர்ட் பண்ணிடுறோம். ஓகேவா? எஸ் எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணிக்கிறோம், இப்போ டி டேர்மாக கன்வெர்ட் பண்ணிடுறோம். அப்போ கன்வெர்ட் பண்ணிட்டா எனக்கு என்ன வரும், 0 to infinity சைன் ஏஎஸ்க்கு பதிலாக டி போட்டுறோமா, சைன் டி மைனஸ் ஏஎஸ்க்கு பதிலாக டி. ஸோ டி காஸ் டி பை எஸ்ஸோடைய வேல்யூ என்னது, டி பை ஏ. ஸோ டி பை ஏ த ஹோல் கியூப், ஏன்னா எஸ் கியூப்னு இருக்குது. அடுத்தது காஸ் எஸ்எக்ஸ், எக்ஸுக்கு பதிலாக என்னது 0, அதனால் இதோட வேல்யூ 1 ஆகிடும். ஸோ அப்போ டிஎக்ஸுக்கு பதிலாக எனக்கு என்ன வந்துடும், டிடி பை சாரி இது டிஎஸ். சரி, அப்போ எனக்கு என்ன எல்லாமே எஸ் டேர்மில் இருக்கிறதுனால சரி. இப்போ அடுத்து என்ன வரும், டிடி பை ஏன்னு கிடச்சிருச்சா? சரி, இப்போ நம்ம அடுத்து என்ன பண்ண போகிறோம், கேன்சல் பண்ணலாமா? ஸோ எஃப் ஆஃப் 0 வேல்யூ என்னன்னு கண்டுபிடிக்கலாம். எஃப் ஆஃப் 0ங்கிறது என்னது, நம்ம கொஸ்டினில் எஃப் ஆஃப் எக்ஸ் ஆல்ரெடி கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ இதான் நம்மளுடைய ஸ்மால் எஃப் ஆஃப் எக்ஸ். எக்ஸ் வந்து 0வாக இருக்கும்போது இந்த டேர்ம் என்ன நடக்குதுன்னு பார்க்குறோம். எக்ஸு 0ங்கிறது எங்கே வரும், இந்த இடத்துல தானே 0 வேல்யூ எடுக்கும். எக்ஸு மைனஸ் ஏவாக இருக்கும்போது இது, ப்ளஸ் ஏவாக இருக்கும்போது இது. அப்போ 0ங்கிறது இன்பிட்டிவில் தான் 0 வரும். அப்போது இது 0வாக இருக்கும்போது ஃபங்க்ஷன் என்னது, ஏ ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் தான். அப்போ எஃப் ஆஃப் 0ங்கும் போது ஏ ஸ்கொயர் மைனஸ் 0 ஸ்கொயர். அப்போ என்ன வரும், ஏ ஸ்கொயர் மட்டும்தான் வரும். அப்போ எஃப் ஆஃப் 0ங்கும் போது இங்கே என்ன வரும், ஏ ஸ்கொயர். அப்போ லெஃப்ட் சைடில் என்ன இருக்குது, ஏ ஸ்கொயர் இருக்குது. ஸோ ஏ ஸ்கொயர் 4 இதில் என்ன இருக்குது, இங்கே டினாமினேட்டரில் எழுதிக்கலாமா, 0 to infinity சைன் டி மைனஸ் டி காஸ் டி டிவைடட் பை டி கியூபு. இது டினாமினேட்டர் பை டினாமினேட்டர் இருக்கிறதுனால நியூமரேட்டருக்கு போயிடும். ஸோ ஏ கியூப் இன்ட்டு டிடி பை ஏ. ஸோ இதில் ஒரு ஏ போயிட்டா மீதி ஸ்கொயர் மட்டும் இருக்குமா, அந்த ஸ்கொயரும் இந்த ஸ்கொயரும் கேன்சல் ஆகிடும். அப்போ டேலி ஆகிட்டு இல்லையா? அப்போ இது மட்டும் இந்த பக்கம் போயிடுச்சுன்னா π/4 இஸ் ஈக்குவல் டு 0 to infinity சைன் டி மைனஸ் டி காஸ் டி டிவைடட் பை டி கியூப். அதுதான் இந்த இன்டெக்ரல் வேல்யூ நம்ம என்னன்னு சொல்லிட்டோம், π/4ன்னு சொல்லிட்டோம். அதான் நீங்கள் சொல்லியிருக்காங்க, இந்த இன்டெக்ரலோட வேல்யூ π/4ன்னு ப்ரூஃப் பண்ண சொல்லியிருக்காங்க. அடுத்தது 2 முடிச்சிட்டோம். அடுத்து தேர்ட் என்னது, பர்சவல்ஸ் ஐடென்டிட்டியை ப்ரூஃப் பண்ணணும். பர்சவல் ஐடென்டிட்டினா இதோட இன்டெக்ரல் வேல்யூ π/15ன்னு சொல்லணும். அவங்களே பர்சவல்ஸ் ஐடென்டிட்டியை யூஸ் பண்ண சொல்லிட்டாங்க. இதுதான் நம்மளுடைய ஐடென்டிட்டி. ஸோ ஐடென்டிட்டி ஃபார்ம்லேருந்து அடுத்து கண்டுபிடிக்கலாமா? ஸோ இப்போ இதுக்கு தேர்ட் ஒன்றுக்கு பர்சவல்ஸ் ஐடென்டிட்டியை கண்டுபிடிக்கிறோம். ஸோ அதிலேருந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம், நமக்கு ஃபார்முலா என்ன தெரியும், -∞ to +∞ f of x modulus of whole square dx is equal to -∞ to +∞ modulus of capital F of s the whole square into ds. இதுதான் நம்ம ஐடென்டிட்டி ஃபார்முலா. ஸோ இதுலேருந்து நம்ம கண்டுபிடிக்கலாமா? சரி, இப்போ ஃபஸ்ட்டு லெஃப்ட் சைடு என்ன வருதுன்னு பார்க்கலாம். ஸோ
இன்ஃபினிட்டி டு ப்ளஸ் இன்ஃபினிட்டி. எஃப் ஆஃப் எக்ஸுங்கிறது நமக்கு எது வரைக்கும் தான் எடுக்கும்னு சொல்லியிருக்கோம் ஆல்ரெடி. எஃப் ஆஃப் எக்ஸ் வேல்யூவே -a to +a தான், ஸ்மால் எஃப் ஆஃப் எக்ஸ் இல்லையா? அதனால் நம்ம எப்படி எழுதிக்கலாம் அதை? -a to +aக்குள்ளே எழுதிக்கலாமா? ஸோ அப்போது -a to +a எஃப் ஆஃப் எக்ஸுங்கிற வேல்யூ என்னது நமக்கு? a² - x² the whole square into dx. ஓகேவா, புரிஞ்சுச்சா? எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து -a to +aக்குள்ளே தான் a² - x² இருக்கும். அதர்வைஸ் வந்து 0வாக இருக்கும். அதனால் அதெல்லாம் விட்டுட்டு -a + aக்குள்ளே இருக்கிற வேல்யூ மட்டும் எழுதிட்டேன். அது ஹோல் ஸ்கொயரில் இருக்கிறனால ஹோல் ஸ்கொயர் போட்டோம். அடுத்தது என்னது? -∞ to +∞. எஃப் ஆஃப் எஸ் வேல்யூ என்னது? எஃப் ஆஃப் எஸ்ங்கிறது அந்த ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்மேஷன் நம்ம கண்டுபிடிச்சது இல்லையா? ஸோ ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்மேஷன் எஃப் ஆஃப் எஸ். ஸோ எஃப் ஆஃப் எஸ் வேல்யூ என்னது எனக்கு? 2 into square root of 2 into sin SA minus AS cos SA by S cube. ஓகேவா? இதோடைய ஹோல் ஸ்கொயர் இன்ட்டு டிஎஸ். சரியா? சரி, இப்போது இதை இன்டகிரேட் பண்ணுவோம். இப்போ -a to +a வேணால் எப்படி எழுதிக்கலாம்? 0 to aன்னு எழுதிக்கலாமா? அப்போது 2 times of 0 to a. இது ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா a - b ஹோல் ஸ்கொயர் மாதிரி இருக்கா? மாடுலஸில் ஸ்கொயர் பண்ணும்போது எனக்கு எகெயின் a² - x² தான் வரும். ஸோ அதோடைய ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா என்னது? a² இல்லையா? அப்போ ஃபஸ்ட்டு டேர்மோட ஸ்கொயர், இப்போ a⁴, அடுத்தது ப்ளஸ் செகண்ட் டேர்மோடைய ஸ்கொயர், அப்போ x⁴ மைனஸ் 2 times ஆஃப் a இன்ட்டு b, அப்போனா a² x² இல்லையா? இப்போ நம்ம தனித்தனியாகவே இன்டெக்ரல் எழுதிக்கலாமா? 0 to a 0 to a. ஓகேவா? சரி, இன்ட்டு dxலாம் இருக்குது. சரி, இப்போ இதில் என்ன வருது? -∞ to +∞. இதை ஹோல் ஸ்கொயர் பண்ணுறோம் இல்லையா? அப்போ ஹோல் ஸ்கொயர் பண்ணும்போது 2 ஸ்கொயர் பண்ணும்போது 4, இதை ஸ்கொயர் பண்ணால் ரூட்டு கேன்சல் ஆகிடும். அப்போ 4 × 2 8 கிடச்சிருச்சா? அப்போது 8/√π ஸ்கொயர் பண்ணும்போது π, அதனால் 8πன்னு எழுதிக்கிட்டேன். இங்கே என்ன வருது மீதி? sin SA மைனஸ் இதையும் எஸ்ஏன்னு எழுதிக்கலாமா? SA cos SA by S cube the whole square into ds. சரியா? சரி, இந்த -∞ to +∞ வேணால் எழுதிக்கலாம். 2 times of 0 to a. அப்போ அது என்னவாயிடும் எனக்கு? 16, ஏன்னா ஆல்ரெடி 8 இருக்குது, 2 எழுதுறதுனால 16. ஸோ 16π 0 to ∞ sin SA minus SA cos SA by S cube the whole square into ds. சரி, இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடு இன்டகிரேட் பண்ணுவோமா ஒவ்வொரு டேர்மும்? சரி, இப்போ இதை இன்டகிரேட் பண்ணால் என்ன வரும்? 2 times ஆஃப் இங்கே a⁴ இன்டகிரேட் பண்ணால் a⁴ a⁴ கான்ஸ்டன்ட் டேர்மு. நம்ம என்ன பண்ணுறோம்? எக்ஸை பொறுத்து தான் இன்டகிரேட் பண்ணுறோம். எக்ஸை பொறுத்து இன்டகிரேட் பண்ணோன்னா அப்போது ஒரே 1 மட்டும் தான் வரும் இல்லையா? எக்ஸ் மட்டும் தான் வரும். அப்போ a⁴ into x 0 to a ப்ளஸ் x⁴ இன்டகிரேட் பண்ணால் x⁵/5 லிமிட் வேல்யூ 0 to a minus 2 times ஆஃப் a² கான்ஸ்டன்ட்டு. x² இன்டகிரேட் பண்ணால் x³/3 லிமிட் வேல்யூ 0 to a. சரிங்களா? சரி, இப்போ அப்பர் லிமிட்டு லோயர் லிமிட்டு சப்ஸ்டியூட் பண்ணுவோமா? சப்ஸ்டியூட் பண்ணால் என்ன கிடைக்கும்? இந்த 2 இங்கே வந்து 8 வந்துடும் இல்லையா? சரி, a⁴ அப்பர் லிமிட் பண்ணால் a மட்டும், அப்போது a5 கிடச்சிரும். லோயர் லிமிட் பண்ணும்போது 0 ஆகிடும். இங்கே பண்ணுவோம். அடுத்தது என்னது? a⁵5/5. அடுத்தது மைனஸ் 2 times ஆஃப் a² இருக்குது, மறுபடியும் அப்பர் லிமிட் பண்ணும்போது a³ ஆகிடும். ஸோ அப்போ a³ a⁴ a⁵/3 மைனஸ் லோயர் லிமிட் சப்ஸ்டியூட் பண்ணும்போது 0 ஆகிடும். ஓகேவா? ஸோ ஓவராலாக லெஃப்ட் சைடு என்ன இருக்குது? நம்ம டினாமினேட்டரில் வந்து காமன் ஃபேக்டர் எடுத்தால் என்ன வரும்? 15. அப்போ டினாமினேட்டரில் காமன் ஃபேக்டர் எடுத்தால் எனக்கு என்ன கிடைக்குது? 15. ஸோ 15 வச்சு பண்ணுவோமா? அப்போ 15 a⁴
அடுத்தது என்ன இருக்குது, இங்கே 5 இருக்குது. இதுக்கு காமன் ஃபேக்டர் எடுத்தால் 3a/5. இங்கே வந்து மைனஸ், இதுக்கு 5 தான் காமன் ஃபேக்டர் இல்லையா, அப்போ 5ஆல் மல்டிபிள் பண்ணும்போது இங்கே 2 இருக்க 10 ஆகிடும். ஸோ 10a/5/15 ஈக்குவல் டு லெஃப்ட் சைடு என்ன இருக்குது, 8 × 0 to infinity sin SA minus SA cos SA by SQ the whole square into DS. ஓகேவா? சரி, இப்போ அடுத்து என்ன இருக்குது, இப்போ இந்த a/5 எல்லாம் காமன் எடுத்துகிட்டு ரிமைனிங் என்ன இருக்கும், 18 - 10. ஸோ 8a/5/15. this is equal to 8 0 to infinity sin SA minus SA cos SA by SQ the whole square into DS. so 8 8 cancel ஆகிடும். a/5/15 தான் இருக்குது. ஓகேவா? சரி, இப்போ நமக்கு என்னது கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்க, t ஃபங்க்ஷனில் தான் இருக்குது இல்லையா, sin t minus t cos t தான் இருக்குது. அப்போ என்ன பண்ண போகிறோம், எஸ்ஏக்கு பதிலாக t சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஸோ பண்ணால் என்ன வரும், புட் SA is equal to t. இப்போ என்ன பண்ணோம், எல்லாத்தையும் எஸ்ஸில் இருக்கிற எல்லாத்தையும் என்ன பண்ண போகிறோம், டீக்கு மாற்ற போகிறோம் இல்லையா. ஸோ அப்போ ஃபஸ்ட்டு எஸ்ஸோடைய வேல்யூ என்னன்னு கண்டுபிடிக்கிறோம். எஸ்ஸுங்கிறது t/a. டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் ds is equal to dt/a. ஏங்கிறது கான்ஸ்டன்ட்டு, dt மாதிரி தான் டிஃப்ரென்ஷியேட் பண்ணும். இன்டெக்ரல் லிமிட்டும் அதே மாதிரி 0 to infinity தான் கிடைக்கும். சரியா, அதே மாதிரி தான் முன்னாடி போட்டிருப்போம். ஸோ அடுத்தது a/5/15 is equal to இன்டெக்ரல் லிமிட்டும் இது வந்து s 0வாக இருக்கும்போது, அப்போது s 0வாக இருக்கும்போது t-யோட வேல்யூ 0 தான், s இன்ஃபினிட்டிவாக இருக்கும்போது t-யோட வேல்யூ இன்ஃபினிட்டி தான். அதனால லிமிட் சேஞ்ச் ஆகுது. அதே மாதிரி தான் லாஸ்ட் இன்டெக்ரல் வேல்யூ லிமிட் சேஞ்ச் ஆகிறதுக்கு காரணம் இதுதான். சரிங்களா, அடுத்தது சைன் எஸ்ஏக்கு பதில் என்னது t. ஸோ sin t minus t cos t by s வேல்யூ என்னது t/a whole cube into the whole square. ds உடைய வேல்யூ dt/a. சரிங்களா, நமக்கு கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்க, ஒன்லி t மட்டும்தான் இருக்கணும், a இருக்கக்கூடாது. ஏவை அப்போ வெளியே எடுத்துகிட்டு போயிட்டா எனக்கு என்ன வந்துடும், 0 to infinity sin t minus t cos t divided by t cube the whole square. டினாமினேட்டருக்கு போய் டினாமினேட்டர் தான் நியூமரேட்டருக்கு போயிடும். அப்போது ஆல்ரெடி டினாமினேட்டரில் a க்யூப் இருக்குது, அதையும் ஸ்கொயர் பண்ணணும். a க்யூபை ஸ்கொயர் பண்ணால் a/6 இல்லையா. ஸோ அப்போ ஒரு a/6 dt/a. அப்போ இதுவும் கேன்சல் ஆகிட்டா எனக்கு a/5 மட்டும்தான் இருக்கும். நீங்கள் பாருங்கள், ஆல்ரெடி இங்கே லெஃப்ட் ஹேண்ட் சைடு என்ன இருக்குது, a/5 தான் இருக்குது. ஸோ அப்போ a/5ம் கேன்சல் ஆகிடும். ரிமைனிங் 1/15 தான் இருக்குது. சரியா, அப்போ அடுத்து எனக்கு என்ன கிடைக்கும், 0 to infinity sin t minus t cos t by t cube the whole square ஓட வேல்யூ எனக்கு என்ன கிடைக்குது, 5/15. ஓகேவா, இந்த பை வந்து எங்கே இருக்குது, நமக்கு ஆல்ரெடி இந்த 8/π இருக்குது இல்லையா, இந்த இடத்துல அந்த பை நமக்கு அங்கே வந்துடும். ஓகேவா, ஸோ இந்த இடத்துல ஒரு பை, இந்த டினாமினேட்டரில் இருக்கிறது இங்கே நியூமரேட்டருக்கு வந்துடும். ஸோ அங்கே பை மட்டும் இருக்கும். ஸோ 5/15 வந்துடும். சரியா, புரிஞ்சிச்சா? இங்கே கொஸ்டினில் நமக்கு லாஸ்ட்டாக என்ன வந்திருக்கும், இங்கே 8/π தான் இருக்கும். அதனால தான் 8/π பை மட்டும் மிஸ் பண்ணியிருப்போம், அதை ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ 5/15. இப்போ நம்ம ஆன்சர் பார்த்தீங்கன்னா என்ன இருக்கும், sin t minus t cos t by t cube the whole square வேல்யூ 5/15. ஸோ அதான் நம்ம இங்கே சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோம். ஓகேவா, ஸோ ப்ராப்ளம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ தேங்க்யூ. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். இதே மாதிரி வீடியோ தெரிஞ்சுக்கணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.